வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு நடந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 4 எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்குமே டெய்லி 25 கொஸ்டின் தமிழ் ப்ரீவியஸ் இயர் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 1800 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னைக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற அந்த இடத்துல தான் தமிழகத்தோட மிக பழமையான குடைவரை கோயில் இருக்குது. இந்த பிள்ளையார்பட்டி அப்படிங்கிறது எந்த மன்னர் காலத்தை சேர்ந்தது அப்படின்னா பாண்டியர் மன்னர் காலத்தை சேர்ந்தது தான் இந்த பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற அந்த கோயில். ஓகேங்களா? ஓகே, இந்த பிள்ளையார்பட்டி தவிர்த்து மிச்சம் 3 இடங்கள் இருக்குது பாண்டியர் காலத்து குகை கோவில்கள் இருக்கக்கூடிய இடங்கள். அது என்ன அப்படின்னா திருமயம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம், குன்றக்குடி. ஓகேங்களா? இந்த 3 இடங்களையுமே நோட் பண்ணிக்கிங்க. திருமயம், திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, இந்த 3 இடங்கள் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டி, மொத்தம் 4 இடங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்து குகை கோவில்கள் காணப்படக்கூடிய இடங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ உவே சாமிநாதன் அவர்கள் தான் ஆனந்த விகடனோட இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதுறாரு. அதாவது தன் வாழ்க்கை வரலாறுக்கு அவர் இட்ட பெயர் என்ன அப்படின்னா என் சரிதம் அப்படிங்கிறது தான். என் சரிதம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் ஆனந்த விகடன் இதழில் தொடராகவே வெளிவந்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உவே சாமிநாத ஐயர் பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். உவேசா அப்படிங்கிறத எது சுருக்கமாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உத்தம தானபுரம் வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதன் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் என்ன அப்படின்னா உவேசா அது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உவேசா நூல் நிலையம் சென்னையில் இருக்குது. அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1942ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இன்று வரைக்குமே அந்த உவேசா நூல் நிலையம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நல்ல பாம்பு நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து எது அப்படின்னா ஆப்ஷன் பி கோப்ராக்சின். அதுதான் நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படக்கூடிய வலி நீக்கி மருந்து. ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், அதாவது சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி சூடாமணி பாண்டியன் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சண்பக பாண்டியன் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் பெற்ற மன்னனாக இருக்கிறாரு. ஓகே, ஃபிஃப்த்து கொஸ்டின், மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி மார்பு. அதுதான் உரம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தருது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேவும் மென்மை மூக்கு அப்படின்னு இருக்குது. மென்மை அப்படின்னா மெல்லினத்தை குறிக்கும். மெல்லின எழுத்துக்கள் எங்கே பிறக்கும்? மூக்கில் தான் பிறக்கும். ஓகேங்களா? வன்மை அப்படிங்கிற அந்த வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னா வல்லினத்தை குறிக்கும். வல்லினம் எங்கே பிறக்கும் அப்படின்னா மார்பில் பிறக்கும். ஓகேங்களா? ஓகே, அதன் அடிப்படையில் உரம் அப்படிங்கிறது மார்பை தான் குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கு ஒரு சிறு தகவல், எதற்காக நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஓல்டு புக்லேருந்து கிட்டத்தட்ட 10 to 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் முழுமையாக எடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தா போதுமானது. உங்களால் முழு மதிப்பெண்களை எடுத்துட முடியும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் அப்படியே கேட்பாங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலிமா ஓவராலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தமிழில் நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்க. ப்ளஸ் எந்தெந்த ஆங்கிளெலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலிமா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது எதை குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி வினை சொல்லத்தான் குறிக்குது. அதாவது இந்த தொடரோட பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தலையா வெப்பம் அப்படின்னா அதிகமான வெப்பம். ஓகேங்களா? அது தலைக்கவும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குறைக்கவும். இந்த தலைக்கவும் அப்படின்னா குறைக்கவும் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தருது. இந்த குறைக்கவும் அப்படிங்கிற இந்த ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா வினை சொல்லாதான் இந்த இடத்துல வருது. அதனால இந்த தலை என்பது என்ன சொல் அப்படின்னா வினைச்சொல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி வாணிதாசன் அவர்கள் தான் தமிழகத்தோட வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லி புகழப்படுறாரு. ஓகே, இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இவருடைய வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இவரை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இவர் எந்தெந்த மொழிகளெல்லாம் புலமை பெற்றவர்
இவர் எந்தெந்த மொழிகளெல்லாம் புலமை பெற்றவர் அப்படின்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு. ஓகேங்களா? இந்த 4 மொழிகள்லயுமே வாணிதாசன் அவர்கள் வந்து மிகவும் புலமை பெற்றவர். தமிழ், தெலுங்கு, பிரெஞ்சு 4 மொழிகள். ஓகே. இந்த வாணிதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவிஞரேறு அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பு பெயர் இவருக்கு வழங்கப்படுது. அதைப் போலவே பார்த்தீங்க அப்படின்னா, பாவலர் மணி அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பு பெயரும் பார்த்தீங்க அப்படின்னா, வாணிதாசன் அவர்களுக்கு வழங்கப்படுது. ஓகே. இவர் எழுதிய நூல்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழச்சி, கொடிமுல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். இந்த நூல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, வாணிதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா, நியூ புக்ல இருக்கு இந்த டாபிக். வாணிதாசன பத்திய டாபிக். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சம்புவின் கனி என குறிக்கப்படும் கனி எது அப்படின்னா, ஆப்ஷன் பி நாவல் பழம் தான் சம்புவின் கனி அப்படின்னு குறிக்கப்படுது. அதாவது இந்த இந்த தொடர் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருந்தது அப்படின்னா, விவேக சிந்தாமணி அப்படிங்கிற அந்த ஒரு நூல்ல தான் இந்த வாக்கியம் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சந்திரன் ஸ்வர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ புகழேந்தி புலவர் அவர்கள் தான் சந்திரன் ஸ்வர்க்கி அப்படிங்கிற வள்ளலால ஆதரிக்கப்பட்ட புலவர். இந்த புகழேந்தி புலவர் எழுதிய நூல் என்ன அப்படின்னா, நலவெண்பா அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தான் புகழேந்தி புலவர் அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகே. இந்த நலவெண்பாவை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த நலவெண்பா பார்த்தீங்க அப்படின்னா 3 காண்டங்களை கொண்டுள்ளது. என்னென்ன காண்டம் அப்படின்னா, சுயம்வர காண்டம், கலித்தொடர் காண்டம், கலிநீங்கு காண்டம். இப்படி 3 காண்டங்களை கொண்டுள்ளது இந்த நலவெண்பா நூல். ஓகேங்களா? ஓகே. இந்த சந்திரன் சுவர்க்கி அப்படிங்கிற அந்த வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் தான் யாரு அப்படின்னா, புகழேந்தி புலவர் அவர்கள். ஓகே. இந்த நலவெண்பா வந்து எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் சி ஞானப்பிரகாசன் அவர்கள் தான் இந்த திருக்குறளை முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர். எந்த ஆண்டு அப்படின்னா 1812ஆம் ஆண்டு. இந்த ஞானப்பிரகாசன் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா, தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த திருக்குறளுக்கு வந்து முதல்ல உரை எழுதியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருக்குறளுக்கு வந்து எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்க அப்படின்னா, 10 பேர் வந்து இந்த திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, சிறந்த உரை எது அப்படின்னா, பரிமேலழகர் அவருடைய உரை தான் சிறந்த உரை அப்படின்னு வந்து போற்றப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி உடம்பு அப்படிங்கிறது தான் கடம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட பொருள். 12th கொஸ்டின். அதாவது அகத்துறுப்பு என்பது என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி மனதின் உறுப்பு அன்பு அப்படிங்கிறது. இந்த அகத்துறுப்பு அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னா, திருக்குறளில் வந்து இடம்பெறுது. அதாவது உடம்புல வந்து உறுப்பு இருக்கும். அதே போலவே அகத்தில் வந்து உறுப்பு என்ன அப்படின்னா, அன்பு அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யார் அப்படின்னா, அதாவது ஆப்ஷன் சி கால்டுவெல் அவர்கள் தான் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டும் இல்லாமல் தலைத்தோங்கவும் செய்யும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர். ஓகே. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1856ஆம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வெளியிட்டார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி பூங்கொடி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. அதாவது முடியரசனோட இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவரை பத்தி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது முடியரசன் பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு வந்து போற்றப்பட்டவர் தான் யார் அப்படின்னா, முடியரசன் அவர்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு வந்து போற்றப்படுறாரு. இவர் எழுதிய நூல்கள்லாம் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, காவியப்பாவை, வீரகாவியம், பூங்கொடி அப்படிங்கிற அந்த சில நூல்களை எல்லாம் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை அப்படிங்கிற நூல்லாம் எழுதியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நற்கலை என்று அழைக்கப்படும் கலை எது அப்படின்னா, ஆப்ஷன் டி அழகு கலை தான் பார்த்தீங்க அப்படின்னா, நற்கலை அப்படின்னு வந்து அழைக்கப்படக்கூடிய கலை. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எது அப்படின்னா, ஆப்ஷன் டி இடையன்குடி அப்படிங்கிற அந்த இடத்துல தான் கால்டுவெல் வந்து வாழ்ந்து வந்தார். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக ஐந்திணைகளும் அதோட சிறு பொழுதுகளையும் பொறுத்துக அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதற்கான
இதற்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதற்கான ஷார்ட்கட் பார்த்துருவோம். யாருக்கு மாலை வைத்தால் என்ன நண்பா அப்படிங்கிறது தான் இதற்கான ஷார்ட்கட். அதாவது இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து எல்லாமே பொருத்திட முடியும். ஓகேங்களா? ஓகே, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது யாருக்கு அப்படின்னா யாமம், குறிஞ்சிக்குரிய சிறுபொழுது யாமம், முல்லைக்குரிய சிறுபொழுது மானா மாலை, மருதத்துக்குரிய சிறுபொழுது வை வருதா வைகரை, நெய்தலுக்குரிய சிறுபொழுது என்ன அப்படின்னா ஏ வருது எட்பாடு, பாலைக்குரிய சிறுபொழுது நண்பான்னு வருது நண்பகல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு மாலை வைத்தால் என்ன நண்பா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே, இது 17 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். 4, 3, 5, 1, 2. ஓகே, குறிஞ்சி அப்படின்னா யாமம், முல்லை அப்படின்னா வைகரை, சாரி முல்லை அப்படின்னா மாலை, முல்லை அப்படின்னா மாலை, அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா மருதம் அப்படின்னா வைகரை, நெய்தல் அப்படின்னா எட்பாடு, பாலை அப்படின்னா நண்பகல். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எட்பாடு என்னும் சொல்லின் பாடு என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறது. பாடு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஆப்ஷன் சி மறையும் நேரம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஓகே, அதாவது எல்பாடில் வந்து எல் அப்படின்னா என்ன பொருள் தரும் அப்படின்னா ஞாயிறு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா மறையும் நேரம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஓகேங்களா? இந்த எல்பாடான டைம் என்ன அப்படின்னா பிற்பகல் 2 மணி முதல் எத்தனை மணி வரைக்கும் அப்படின்னா 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைமிங் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எட்பாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பாரதியார் அவர்கள் தான் வைரமுடைய நெஞ்சு வேணும் அப்படின்னு கூறிய கவிஞர். ஓகே, இந்த பாரதியாரோட இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏங்கொலி நீர் ஞால திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன்றேனையது என்ற பாடல் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தண்டி அலங்காரம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெறுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முயற்சி திருவினை ஆக்கும் என கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி திருவள்ளுவர் அவர்கள் தான் கூறியிருப்பார். அதாவது ஆக்சுவலாக இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா திருக்குறளிலிருந்து எடுத்தாளப்பட்ட வரிகள் தான். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் பிரெஞ்சு கையகரம் முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி வாணிதாசன் அவர்கள் தான் இந்த நூலை வந்து வெளியிட்டாங்க. நமக்கு வாணிதாசனை பற்றி ஆல்ரெடி பார்த்தோம். அவர் வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு அந்த மாதிரியான மொழிகள் எல்லாம் வல்லவர். அது மட்டும் இல்லாமல் இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கவிஞரேறு பாவலர் மணி அப்படிங்கிறது தான் இவருடைய சிறப்பு பெயர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதிய நூல்களில் சில நூல்கள் இருக்குது. என்ன அப்படின்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் இதெல்லாமே வாணிதாசன் அவர்கள் எழுதிய நூல்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களில் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் சி 10 அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த அறவுரை கோவை அப்படின்னு வழங்கப்படக்கூடிய நூல் என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி தான் வந்து அறவுரை கோவை அப்படின்னு வந்து வழங்கப்படுது. இதில் காஞ்சி அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன பொருளை தரும் அப்படின்னா நிலையாமை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்ல தரும். ஓகே, இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார் அவர்கள் தான் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூலில் வந்து 10 அதிகாரங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 100 பாடல்களை கொண்ட ஒரு நூல் தான் இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற சொல்லக்கூடிய அறவுரை கோவை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து பாடினாரு. ஓகே, அம்மானை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டு அப்படின்னா ஆப்ஷன் சி அம்மானை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் விளையாடும் விளையாட்டை தான் அம்மானை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.